உபாகமம் 28 அதிகாரம் 6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28 அதிகாரம் நாம் மிகவும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு வேத பகுதி. கர்த்தரின் கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நாம் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் மீது வந்து நமக்கு பலிக்கும். அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவோமாகில் இந்த சாபங்கள் எல்லாம் நம்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 2-3 வசனத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அருளின 7 வகையான ஆசீர்வாதங்களை இந்த வசனம் நமக்கு அளிக்கின்றது. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் கேட்காமல் சென்றான். ஒரு சிறு குழந்தையைப் போல கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த உலகத்தில் பாடுகள், தீமைகள், வேதனைகளை அனுபவித்து மரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறார்கள். லூக்கா 16 அதிகாரம் 23-25 வசனங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் தேற்றப்பட்டு அநேகரை திடப்படுத்தும் பணியில், அநேகரை தேற்றி ஆறுதல் செய்யும் ஊழியத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம், நீங்கள் வரும் இடமெல்லாம் சமாதானம், நீங்கள் தங்கியிருக்கும் இடம் குட்டி பரலோகம். ஜெபம். ஆண்டவரே, நான் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க என்னோடு அனுதினமும் பேசும். நான் கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன். ஆமென்.